ஹாய். 3 உருளைக்கிழங்க 2ஆக அரிஞ்சு குக்கரில் போட்டு கிழங்கு மிதக்க தண்ணி விட்டு 4 கல் உப்பு போட்டு 40% ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். உப்பு 2 கல் போடுறது ருசிக்காக இல்லை, வேக வைக்கிறதுக்காக. இந்த சாப்ஸுக்கு இந்த தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு அப்படியே அரிஞ்சிக்கிட்டே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்ல துண்டங்களாக நல்லா சாஃப்டாக இது போல் உதுத்து விடுறத விட துண்டங்களாக இருக்கும்போது நம்மளுக்கு எடுத்து சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு சாப்ஸு. கண்டிப்பாக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது ரொம்ப அதிகம்தான். கடுகு உளுந்து தாளித்து வருது. 4 பல் பூண்டை நச்சு போடுறோம், சிம்மில் வச்சுருக்கோம். பூண்டு போடும்போது அது நல்லா 60% ஃப்ரை ஆனோன்னா 1 கைப்பிடி பெரிய வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை 1 பை 1 30 செகண்ட் டிஃப்ரெண்ட்டில் அப்படியே போட்டுக்கிட்டே வரோம். 1 தக்காளி, உப்பு போட்டு நல்லா கரைய விடுறோம் மூடி விட்டு. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு 1 நிமிஷத்தில். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சமாக தான் போடணும். இது கலரை தூக்கி கொடுக்கறதுக்காக 1 பிஞ்சு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி கொஞ்சமாக நல்லா பெரட்டி கொடுத்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டு 90% வெந்திருக்கு இந்த உருளைக்கிழங்கு. இதை போட்டு நல்லா பெரட்டி கொடுத்து, இப்போ நீங்கள் தண்ணி பற்றலைன்னா கூட கொஞ்சமாக தெளிச்சுக்குங்க. நல்லாமா இப்படி சமன்படுத்தி விட்டு சிம்மில் வச்சு 5 நிமிஷம், ஆனால் இடையில 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து பார்த்து பெரட்டி கொடுக்குறோம். நல்ல எண்ணெயும் உப்பு காரமாக அந்த தக்காளி ஒன்று போட்டது அட்ரஸே தெரியாது. சாப்பிட அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். பெரியவங்க இதை நான் வீடியோவுக்காக எண்ணெய் இந்தளவு விட்டுருக்கேன். பெரியவங்க நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து வாசம் அட்டகாசமாக வரும். நல்லா எல்லாமா தண்ணீரை இழுத்துருச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஒரு க்ரீமியோட, அதே நேரம் இந்த உருளைக்கிழங்கு அதனுடைய தன்மையை இழக்காமல், அந்த உருவத்தை இழக்காமல், ஆனால் சாஃப்டாக க்ரீமியாக நல்ல எண்ணெயோட காரம் உப்பு புளிப்போட அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதே முறையில் செய்து பாருங்கள். மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ டிப்ஸுக்கு போகலாம். சின்ன துண்டுகளாக போட்டோன்னா சப்பாத்திக்கு ஒவ்வொரு வில்லலோடு எடுத்து சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். லெமன் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். எண்ணெய் நாம் இதில் அதிகமாக விட்டுருக்கிறதால ருசியும் கூடுதலாக இருக்கும். எப்போதாவது ஒரு முறை இந்த மெத்தடில், அதாவது கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு சாப்ஸ் கறி சாப்பிட திகட்டாது, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.